வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது சைபர் கிரைம் மோசடி எப்படியெல்லாம் நடக்க வேண்டும், எப்படியெல்லாம் நடக்கக்கூடாது, அதுக்கு விதிவிலக்கே இல்லை. அதுவும் இந்த 5-6 வருஷமா ஏகப்பட்ட சைபர் கிரைம் மோசடிகள் போலீசாரை திக்கு திணறி கொண்டிருக்கிறார்கள் என்பதான் பகிரங்கமான உண்மை. எப்படியெல்லாம் ஒரு நூதன மோசடி. ஒரு லிங்க் அனுப்புறாங்க, டக்குன்னு தட்டோம்னா நம்முடைய அமௌண்ட் போயிடுது வங்கி கணக்கில். அப்புறம் ஒரு லிங்க் ஏதோ ஒன்று அனுப்புறாங்க, டக்குன்னு ஒரு லேடி பேசுறாங்க, உங்களுக்கு என்ன வேணும், என்ன சமாச்சாரம் அப்படின்னா ஒரு பட்டியல் போடுறாங்க. அதுக்கு ஆசைப்பட்டா அப்படின்னா அவ்வளோதான். இந்த மாதிரி கூகுள் பே, மற்றபடி ஏதோ ஒரு பேடிஎம் ஏதோ ஒன்று கொடுத்து அமௌண்ட்டை போட சொல்கிறாங்க. அப்புறம் திடீர்னு அனுப்பிச்சோம்னா சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது, அது ஒரு மோசடி. அப்புறம் திடீர்னு இன்னொரு லிங்க் அனுப்பிச்சோம்னா ஒரு ஜென்ஸு பேசுகிறாரு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு, பல பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பல பெண்கள் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எது வேணும், இந்த மாதிரி பல விஷயங்கள். இது ஒன்று. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. நார்மலாகவே ஃபோன் நம்பர் எப்படியோ பிடிச்சிருவாங்க, பிடிச்ச உடனே ஃபோன் அல்லது எஸ்எம்எஸ். ஆமாம், இதில் இந்த மசாஜ் சென்டர்ஸ், மற்ற சோன்ஸோ ஸ்பா, அப்புறம் இந்த மாதிரிலாம் பல வகைகள் அவர்கள் யார் அந்த நிறுவனத்தை நடத்துகிறார்கள் அவர்களுக்கே இதில் உடன்பாடு உண்டு. அதில் குறிப்பாக அதில் பெண்கள் பல பேர் நடத்துகிறாங்க. அவர்கள் இதில் உடன்பட்டு ஆண்களோடு கலந்து உறவாடி ஒரு குறிப்பிட்ட ஆணினுடைய வங்கி கணக்கை சுரண்டுவது, மற்றபடி பல மோசடிகளை நடத்துவது, செயல்படுவது, இப்படி பல விஷயம் போயிட்டு அதன் அடிப்படையில் இன்று பப்ளிக்கா இன்றைய நிலையில ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா பெண்களுடைய எண்களை நம்ம விற்பது அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு பகிரங்கமா போயிட்டு. இன்னைக்கு கிரைம், சைபர் கிரைம் போலீஸாரெல்லாம் அறிவிக்கப்பட்டு ஒரு பெரிய லிஸ்ட் செயல்பட்டு இருக்காங்க. பெண்கள் அப்படிங்கும் போதுல ஆண்கள் பேசுறாங்க, பெண்கள் பேசுறாங்க. உடனே பேசக்கூடிய சமயத்துல இல்ல நமக்கே ஒரு நம்பர் கிடைக்கக்கூடிய சமயத்துல பலவிதமான ஒரு மோசடி தரம். பேசணுமா, அதுக்கு மட்டும் ஒரு அமௌண்ட்டு, மற்றபடி வாட்ஸ்அப்ல நிர்வாணமாக தோன்ற வேண்டுமா, அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, நிர்வாணமாக தோன்றி பேச வேண்டுமா, அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, நிர்வாணமாக தோன்றி செக்ஸில் ஈடுபட வேண்டுமா, அங்கிருந்தே ஸ்கிரீன்லேயே பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டுமா, இப்படியெல்லாம் பலவிதமான சைபர் கிரைம் மோசடி. ஆமா, ஒவ்வொன்றுக்கு ஒரு அமௌண்ட், எல்லாமே பெண்களை வைத்து ஆண்களை நோக்கி ஒரு வெளிப்பாடு. சரி, இதுக்கு பின்னால யார் இருக்காங்க, பல பெண்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. இதை பல பெண்களே செய்யறாங்க. அவங்களுடைய ஏதோ ஒரு நம்பரை பிடிச்சிட வேண்டியது, அவங்களுக்கு போன் அடிச்சிட வேண்டியது, ஆண் குரல் பேசக்கூடிய ஒரு பெண்கள் இருக்கிறாங்க, நேரடியாக புரோக்கர் மூலமா பேசக்கூடிய ஒரு பெண்கள் இருக்கிறாங்க. நம்பரை கொடுத்துருவாங்க, முடிஞ்சு போச்சு, நம்ம எப்படி வேணாலும் பேசிக்கொள்ளலாம். அந்த மாதிரி பெண்களுடைய செல்போன் நம்பர்கள் மட்டும் விற்பனை, அப்படி ஒரு எஸ்எம்எஸ் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அது சம்பந்தமான லிங்க்கும் போயிட்டு இருக்கு. சைபர் கிரைம் போலீஸார் இன்னைக்கு உஷார்படுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட ஒரு முக்கிய அம்சம். நம்ம இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் கிடைச்சது அப்படின்னா கட்டாயமாக தெரியப்படுத்துங்க. நம்பர் 1930 1930 அடிச்சிங்கன்னா அழுவாங்க சைபர் கிரைம் போலீஸார். இந்த மாதிரி ஏமாற்றப்பட்ட பிறகு சொல்லுவதை விட ஏமாற்றக்கூடிய அளவுக்கு இந்த நம்பர்ஸ் உடனே அடிச்சிடலாம். அந்த நம்பரை கொடுத்தோம்னா கரெக்டாக அவங்க வாட்ச் பண்ணிடுவாங்க. அதன் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு லிஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு தகவல் போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் விட சமூக வலைத்தளங்கள், இன்ஸ்டாகிராம், மற்றபடி டெலிகிராம், மற்றபடி ஃபேஸ்புக், அது ஷோர்ஸோ, அந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள், அதோட இதற்கென்று சில ஆப்புகளும் இருக்கலாம், அதோட இதற்கென்று சில தனிப்பட்ட முறையில் சில விஷயங்கள் ஒரு வலைத்தளம் போயிட்டு இருக்கு. அவைகளெல்லாம் நீங்கள் ஈடுபடக்கூடிய சமயத்துல யாரெல்லாம் உங்களோடு தவறாக தொடர்பு கொள்கிறார்கள், அவர்களெல்லாம் தனிப்பட்ட முறையில எந்த அளவுக்கு உங்களை ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கிற, அவ்வளவு ஏமாற்றப்படுவதற்கு முன்னாலே நம்ம போலீஸை சொல்லிட்டோம்னா அவங்க ரவுண்டு கட்டிடுவாங்க. ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் சமாச்சாரம். எடுத்தோம்னா ஒரு நபர் செய்து விட முடியாது. அதே நேரத்தில் இப்போ ஆண்கள் மட்டுமே இதற்கு தனிப்பட்ட முறை செய்து விட முடியாது. பல பெண்களும் ஒத்துழைப்பாக இருக்கிறார்கள் என்று பகிரங்கமான உண்மை. அதே நேரத்தில் ஸ்பா வச்சிருக்கிறவங்க, மற்றபடி டெய்லர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, அப்புறம் பியூட்டி பார்லர் வச்சிருக்கிற பெண்கள் இதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் பல சுய தொழில்
செய்யக்கூடிய பெண்கள் வந்து இதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இப்படிப்பட்ட பெண்களுடைய செல்போன் எண்கள் வந்து அவர்களுக்கு தெரியாமல் மறைமுகமாக திருடப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு சைபர் கிரைம் போலீஸார் வந்து பப்ளிக்கா சொல்லிட்டாங்க. எப்படி அப்படின்னா, ரோட்ல போறாங்க இல்லையா, செல்போன் நம்பரை போட்டிருப்பாங்க, கீழே வந்து சாந்தினி, பாந்தினி, மற்றபடி சத்யான்னு போட்டிருப்பாங்க. உடனே நம்பரை சுருட்டிட வேண்டியது. குறிப்பிட்ட ஒரு நபர்களுக்கு இந்த நம்பரை கொடுத்து இந்த மாதிரி பேசுறீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்துல அதுக்கு ஒரு அமௌண்ட். முதல்ல பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க, அவர்களை வந்து ஆபாசமாக படம் பிடிப்பது. அதாவது அவங்க நார்மலா நடந்து போயிட்டு இருப்பாங்க, அவருடைய உடல் அங்கங்களை மட்டும் ஆபாசமாக படம் பிடித்து அதை போய் விற்பனை செய்து கொண்டிருந்த ஒரு கும்பல் சமீபத்துல ஈரோடு நினைக்கிறேன் பிடிபட்டாங்க. நான் கூட அது சம்பந்தமா வீடியோ போட்டிருந்தோம், பிடிபட்டாங்க. அதே மாதிரி அழகான பெண்கள் மட்டும், அழகான பெண்கள் முகத்தை மட்டும் காட்டுவது, அழகான பெண்கள் முகத்தை மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு ஆண்கள் இருக்கிறாங்க. பெண்கள் போட்டோ மட்டும். ஆமா, என்ன அமௌண்ட் 500, 1000, 50, 100 இந்த மாதிரி. அப்படி ஒரு கும்பல் இன்னைக்கு இருக்கு. அடிப்படை வந்து பெண்கள், அதை மாற்று கருத்து கிடையாது. பட் அவர்களுக்கு பின்புலமாக இருப்பது ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அதிர்ச்சிகரமான ஒரு தகவல். அதனால வந்து இனி ஒரு காலங்களில் இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடிய சமயத்துல கட்டாயமாக நம்ம சைபர் கிரைம் போலீஸாருக்கு தகவல் கொடுத்தா அப்படின்னா ரொம்ப உதவிகரமா. நம்பர் வந்து 1930 நாளே நம்பர் தான், அடிச்சா அப்படின்னா அவ்வளவுங்க போறாங்க. அதாவது மீண்டும் சொல்லிக்கிறேன், ஏமாற்றப்பட்ட பிறகு நாம் உஷாராவதை விட இப்படிப்பட்ட லிங்க்ஸ் வரக்கூடிய சமயத்துல கூட இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னா கூட போதும், போலீஸார் வந்து ரவுண்டு கட்டிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே சைபர் கிரைம் சம்மந்தப்பட்ட இந்த பலவிதமான மோசடிகள், பலவிதமான நபர்களை வந்து போலீஸார் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து நல்ல ஒரு தகவலும் போயிட்டு இருக்கு. அவர்கள் என்னத்தான் செய்ய முடியும், நமக்கு ஒரு லிங்க் வந்து அதன் அடிப்படையில் நாம செயல்படுத்தக்கூடிய சமயத்துல தான் அதை கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா வந்து அவனே உள்டாவாயிரும், நாங்கள் அப்படிப்பட்ட நபர்கள் அல்ல அப்படிங்கும்போது நம்ம ஏமாற்றப்படுகின்றோம். அதனால வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப கவனம் இனிமையா இருக்கணும். யாராவது ஒருத்தவங்க செல்போன் உங்களோட நம்பருக்கு இந்த மாதிரி வந்து செல்போன், பெண்களுடைய செல்போன் நம்பர் ஆபாசமாக பேசுவதா ஒரு செல்போன் நம்பர், மற்றபடி ஆபாசமாக சிரிப்பது, மற்றபடி இந்த சம்பந்தப்பட்ட விஷயம், மற்றபடி வந்து பெண்களை வந்து நிர்வாண கோலத்தில் பேச வைப்பது, மற்றபடி வந்து ஆபாசமாக கோலத்தில் பேச வைப்பது, ஆபாச சேஷ்டைகளோடு பேச வைப்பது, இப்படி அதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கட்டணம். ஆமா, சைபர் கிரைம் போலீஸார் வந்து ஒரு விட்டுருக்காங்க தகவல் அப்படிங்கிறது வந்து அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவமாக இருக்கு. அதனால வந்து அவருக்கு நாம் உதவி செய்யும் போதுல கட்டாயமாக வந்து பல ஆண்களும் காப்பாற்றப்படுவார்கள், பல பெண்களும் காப்பாற்றப்படுகிறார்கள். அதுல குறிப்பா வந்து சுய தொழில் செய்யக்கூடிய பெண்களையா குறிவைத்து இப்படிப்பட்ட ஒரு கும்பல் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு தகவலா வந்து போலீஸார் சொல்றாங்க. சுய தொழில் செய்யக்கூடிய பெண்கள்கிட்ட வேணும்னே ஏதோ ஒரு வகையில நம்பரை பிடிச்சிட வேண்டும். போர்டு அவங்க பண்ணக்கூடிய கடைகள் ஆஃபீஸ்ல நம்பர் இருக்கும், போர்டு அடிச்ச உடனே அவங்கள்ட்ட பேசுறது, வழக்கா பேசி அவங்கள்ட்ட சில ஆபாசமான வெளிப்பாடு தெரியும். இந்த மாதிரி மேடம் நீங்க சுய தொழில் பண்றீங்க, அதோட இன்னொரு தொழில் பண்றீங்களா அப்படின்னு கேட்கணும். கேட்டால் ஆபாசமாக பேசுவது, அவ்வளவுதான். மற்றபடி வந்து ஒரு ஆண் நம்பருடைய ஒரு நம்பர் தருவோம், ஒரு 2-3 நம்பர் இருக்கும், எத்தனை நம்பருக்கு பண்றீங்களோ அத்தனை நம்பருக்கு காசு விழுந்துகிட்டே இருக்கும். அவங்கள்ட்ட நம்ம கலெக்ஷன் முடியும், எங்களுடைய கமிஷன் போக மிச்சத்தை உங்களுக்கு போட்டுருவோம். இந்த மாதிரிலாம் பல தவறான அப்படிப்பட்ட விஷயங்கள் மயங்கி விட்ட பெண்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆமா, சுய தொழில் செய்யக்கூடியதா பல பேர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆபாச வலைகளில் வீழ்ந்து இந்த மாதிரி வந்து ஆபாசமாக பேசுவது சம்பாதித்து கொண்டிருக்க பல பெண்கள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்கிறது பகிரங்கமான உண்மை. அதுவும் தவறுதான். அவர்களுக்கு அதுவும் வந்து ஏதோ ஒரு வகையில் ஆணை குறிவைக்கக்கூடிய விஷயம் தான். ஆனால் ஒண்ணு, எல்லாமே ஆணை குறிவைக்கக்கூடிய விஷயம். அதே அதுக்கு பின்புலமாக ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள். அது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல். இதை வந்து பல விஷயம் மீடியேட்டர்ஸ், புரோக்கர்ஸ் போட்டு ஏகப்பட்ட விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதனால வந்து சைபர் கிரைம் போலீஸார் வந்து ஒரு அறிவிப்பு செஞ்சிருக்காங்க, இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் கிடைச்சது அப்படின்னா எங்களுக்கு தகவல் கொடுங்க, கட்டாயமா கூண்டோடு நாங்கள் அமுத்திடலாம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம், பொதுமக்களாக நம்ம என்னதான் இருந்தாலும் போலீஸார் உஷாராக அவங்க கண்டுபிடிச்சா, பொதுமக்களாக நம்மளும் வந்து அதற்கு உதவி செஞ்சா தான் அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஒரு தவறு நடக்குது, உடனே வந்து போலீஸ் நம்ம கண்டுபிடிக்க குறையெல்லாம் சொல்லிட முடியாது.
நம்மளும் வந்து அதுக்கு உதவி செஞ்சா தான் அவர்களை வந்து ரூட்டை போட்டு என்ன பொசிஷன் பார்த்து அவங்க வந்து கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. இல்லாவிட்டால் அதில் வெற்றி ரொம்ப அதிகமாக இருக்காது. பாருங்க, 6000 பேர் வந்து தொலைஞ்சு போயிருக்காங்க 2013 2023 வரைக்கும். ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது இன்னைக்கு ஒரு வைரலா போயிட்டு இருக்கு. 6000 பேர் 2013 2023 வரைக்கும் தமிழகத்தில், அதில் குறிப்பா சென்னை மாவட்டத்தில் 1600 பேர் காணாமல் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை இந்த 10 வருஷமா. அப்ப என்ன பண்ண முடியும்? அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய தகவலையும் சில தவறுகள் இருக்கலாம். அதனால வந்து போலீசாருக்கு நாம் சரியாக கொடுக்கக்கூடிய சமயத்தை அவங்கள கண்டுபிடிக்க முடியும் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. அதில் இந்த சைபர் கிரைம்ல விடவே கூடாது. ஆமா, நம்ம வந்து போலீசாருக்கு இந்த வகையில் சைபர் கிரைம் வேண்டி உதவியாக இருப்போம். ஆமா, ஆண்களையும் காப்பாற்றும், பெண்களையும் காப்பாற்றுவோம், நம்முடைய குடும்பத்தையும் நாமளே காப்பாற்றிக் கொள்வோம் என்பதை பகிரங்கமாக உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.